எங்க பார்த்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. இனிமேல் ஊழியர்கள் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஏஐ தான் வேலைக்கு அமர்த்த போறாங்க. எல்லாரோட வேலையும் காலியாக போகுது அப்படின்னு பரபரப்பா பேசிட்டு இருக்கீங்க. ஆனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ ஒரு கம்பெனிக்குள்ள இன்கார்ப்பரேட் பண்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. இது அவ்வளவு ஈஸியா ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிராது அப்படின்னு விப்ரோவோட சீஃப் ஆபரேஷனல் ஆஃபீஸர் சஞ்சீவ் ஜெயின் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இப்போ தொடர்ந்து எல்லா நிறுவனங்களுமே ஏஐ வந்துருச்சு அப்படின்னு அது ஒரு த்ரெட்டா பேசும்போது விப்ரோவோட சிஓஓ என்ன குறிப்பிட்டிருக்காரு, ஏஐ பத்தின இவரோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சுக்கலாம். சமீப காலமாவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை எல்லாரும் மத்தியிலும் ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா ஐடி ஊழியர்கள் மத்தியில இது இன்னும் கொஞ்சம் அதிகமான பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய கம்பெனியோட சிஓவா இருக்கட்டும், இல்ல தொடர்ந்து இந்த சாஃப்ட்வேர்ல பணியாற்றவங்களா இருக்கட்டும், இன்ஜினியர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹியூமன்ஸை ரிப்ளேஸ் பண்ணிருமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர்றதுனால நம்மளோட வேலை பறி போயிருமா அப்படின்னு ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த சூழ்நிலையில விப்ரோவோட சீஃப் ஆபரேஷனல் ஆஃபீஸர் சஞ்சய் ஜெயின் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, ஒரு நிறுவனத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்கார்ப்பரேட் பண்றது அவ்வளவு சுலபம் இல்ல, அதுக்கு நம்ம ரொம்ப தரமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதுலயும் குறிப்பா ஒரு கம்பெனியோட டேட்டாபேஸ் இல்ல அவங்களோட கிளையண்டோட பிளாட்ஃபார்ம், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம இன்கார்ப்பரேட் பண்ணும்போது அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமா பண்ண முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதை நிறைய டெஸ்ட் பண்ணணும், நிறைய ஆர்கனைஸ் பண்ணணும், அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணி அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும் அது ரொம்ப செக்யூர்டா இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காரு. இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு அதிகமான அளவுல மேன் பவர் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி ஒரு கம்பெனி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லயோ இல்ல அவங்களோட டே டு டே ப்ரொடக்டிவிட்டிலயோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்கார்ப்பரேட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஏஐ அப்படிங்கிற அந்த லேயர்ஸையும் இன்க்ளூட் பண்ணணும். அப்படி இன்க்ளூட் பண்ணும்போது தான் அந்த கம்பெனியோட டேட்டாபேஸ் ரொம்ப செக்யூர்டா இருக்கிறதும் அங்க இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரெகுலேட்டடா இருக்கிறதையும் என்ஷூர் பண்ண முடியும். ஸோ ஏஐ வந்துருச்சு அப்படிங்கிறதுனால ரொம்ப சுலபமா அதை கம்பெனிக்குள்ள நம்ம கொடுத்துட முடியாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காரு. ஸோ இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, அதனால இனி ஈஸியா ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க, இனி மனிதர்களை வச்சு செய்ய வேண்டிய வேலை ரொம்ப குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு பக்கம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இது அவ்வளவு சுலபமானது இல்ல, இதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியா எல்லா கம்பெனிஸும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அதிகமான அளவுல நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க, இன்னும் ஒரு வருஷத்துல மாறிடுவாங்க, 2 வருஷத்துல ஹியூமன்ஸே இல்லாம கம்பெனிஸ் எல்லாம் ரன் ஆகும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கம்ப்ளீட்டா ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. சோ பொதுவா ஐடி செக்டர் மத்தியில இப்ப இருக்கிற ஒரு மிகப்பெரிய பயம் அப்படிங்கிறது லே ஆஃப் தான். அந்த லே ஆஃப்க்கு பின்னாடி இருக்கிறதும் இந்த ஏஐயோட த்ரெட் தான். சோ இதெல்லாமே இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கும்போது இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க முடியும், நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டா நம்மளோட பொசிஷனை நம்ம தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கறத ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ இவரு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறதுலயுமே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, என்னதான் ஏஐ வந்து ஒரு பக்கம் டாமினேட் பண்ணாலும் கூட அந்த ஏஐயை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கும் ஏஐயை பயன்படுத்தி ஒரு சில வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கும் கண்டிப்பா ஹியூமன்ஸோட நீடு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த துறையில் நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்றதும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம க்ரூம் பண்ணிக்கிறதும் தான் இந்த ஒரு கேட்டிக்கான சிச்சுவேஷன்ஸ்ல நம்மளோட சர்வைவலுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நீங்க ஒரு ஐடி ஊழியரா இருக்கும் பட்சத்துல உங்களோட துறையில இல்ல உங்களோட கம்பெனில இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டாமினன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்க்கும்போது அடுத்த 4-5 வருஷத்துல உங்களோட ரோல் இல்ல உங்களோட கம்பெனி என்ன மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ஏஐனால ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.